Okay, we'll continue with our series. Okay, so we are looking at covenant keeping God. உடன்படிக்கையின் தேவன் சொல்றோம் நம்ம. ஸோ அதோடைய ரியல் மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். வை இஸ் ஏ ஃபெய்த்ஃபுல் காட் அதெல்லாம் சொல்கிறோம்ல நம்ம. அந்த இதுக்கு ரீசன் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். காட் கிரியேட் பண்ணார். ஒரு குட் கிரியேஷன் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு குட் குட் சொல்வார்ல. ஸோ இட் வாஸ் அ குட் அண்ட் பர்ஃபெக்ட் கிரியேஷன். ஆனால் சேட்டன் கம்ஸ், சின் என்டர்ஸ், டிசீவிங் ஆகி சின் வந்துடுது. அப்போ தெர் இஸ் அ கேப் பிட்வீன் காட் அண்ட் மேன். வந்த உடனே ஜெனசிஸ் 3:16 ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. த்ரூ த உமன், உமனால தான் பாவம் வந்தது. ஸோ த்ரூ த உமன் ஒரு சீட், ஒரு வித்து இருக்கு. அந்த வித்து வில் பிரிங் மேன் பேக் டு காட் இல்லையா? அதனால தான் அவர் குதிங்காலில் அஃபெக்ட் ஆவார். ஆனால் தப்பு பண்ண சேட்டனை அழிக்கிறதும் அதே வித்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை கேட்ட ஆடம் ஈவ்ல இருந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த மெசையா, அந்த காப்பாற்ற போகிறவர், அந்த டெலிவரர், இந்த சேட்டனை ஒழிக்க போகிறவர், அந்த அந்த ஸ்பெஷல் பர்சனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக ஈவோடைய ஃபஸ்ட்டு சன்னே அதுதான். அந்த மீட்பர்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது இல்லை. அதுக்கப்புறம் செத்துக்கு பேர் வைப்பாங்க, அப்படி அப்பாயிண்டட் நீ தான் அப்படின்னு. ஸோ அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளும் அதான் பார்க்குறோம். அந்த ப்ராமிஸ் கொடுத்த காட் எப்படி இந்த ப்ராமிஸை, அவர் கொடுத்த ப்ராமிஸை ஓவர், இப்போ நமக்கு வந்து 6000 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஓவர் டைம், காலகட்டத்தில் ஒவ்வொரு டைமாக போக போக மக்கள்கிட்ட அவர் என்ன மெசேஜ் கொடுத்துட்டு வந்தார், அந்த காலத்து மக்களுக்கு என்ன விளங்கியிருக்கும், என்ன எப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம எப்படி வெயிட் பண்ணுறோம். ஸோ அந்த இது பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஏன் இது இம்பார்ட்டண்ட், ஒவ்வொரு தடவையும் அவர் ப்ராமிஸ் கொடுக்கும்போது அது ஒன்று நிறைவேறி வந்துருச்சு. ஜீசஸ் ஸ்டெப் நிறைய ப்ராமிசஸ் நிறைவேறிடுச்சு அவருடைய ஃபர்ஸ்ட் கம்மிங்கில். ஸோ அது தெரியும் போது நமக்கு இன்னொரு ஃபெய்த்தை வந்து இட் ஷுட் மேக் இட் வெரி ஸ்ட்ராங். திரும்ப ஜீசஸ் வரேன்னு சொல்லியிருந்தானா வருவார், அந்த அந்த ப்ராமிஸ். அது வரைக்கும் ஹீல் டேக் கேர் ஆஃப் அஸ் அப்படின்னாக்கா அது வரைக்கும் ஹீல் டேக் கேர் ஆஃப் அஸ். அந்த அந்த ஃபெய்த் வர்றதுக்காக இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, ஸோ ஆடம் ஈவ்கிட்ட கொடுத்த ப்ராமிஸ் இந்த மாதிரி ஈவ் வழியாக ஒரு ஒரு வித்து வரப்போகுதுன்றத ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு. இப்போ அழிக்க போகிற டைம், உலகத்தை ரொம்ப பாவம் நிறைஞ்சிருக்குன்னு காட் இஸ் டிசைரிங் டு ஜட்ஜ் இல்லையா? ஜட்ஜ் பண்ணி எல்லாத்தையும் அழிக்க போகிறார். அப்போ ஆனால் இன்னும் ப்ராமிஸ் நிறைவேறல, மெசையா இன்னும் வரல இல்லை. ஸோ அந்த கவனன்ட்டுடைய சைன் ரெயின்போ. என்னென்ன சொல்வார், ரெயின்போ கொடுக்கும்போது தண்ணினால உங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு. ஆதியாகமம் 6:18 பார்த்தீங்கன்னா, காட் வில் டெல் நோவா, நோவா நீ கிளம்பு, நீயும் உங்கள் ஃபேமிலி வாங்க, உன் மூலம் என்னுடைய கவனன்ட்டை ப்ராமிஸ் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். அப்படி தான் நோவாவை கூப்பிடுவார். ஓகே, ஸோ ஏன்னா எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்கன்னா அப்புறம் மெசையா வரலையே. ஸோ மெசையா வர்றதுக்காக ஒரு குடும்பத்தை எடுத்து அவர் திரும்ப கண்டினியூ பண்ணுறார். ஸோ நோவா காலத்தில் அந்த ப்ராமிஸ் நடந்தது. அதுக்கப்புறம் பெருகி கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க. பாபேல் டவர்க்கில் எல்லோரும் பிரிஞ்சு உலகத்தில் கொஞ்சம் அங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ காட் இஸ் சூஸிங் ஏப்ரஹாம். ஒரு மனுஷனை கூப்பிட்டு இனிமேல் ஒரு சந்ததி உண்டாக்கி அதை கண்ட்ரி ஆக்கி அந்த கண்ட்ரியில் மெசையா பிறக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறார். அப்போ ஏப்ரஹாமை கூப்பிடும் போது சொன்ன ஒரு ப்ராமிஸ் வந்து, உன் வழியில் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் எல்லா ஃபேமிலிஸும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்னு சொல்லி கூப்பிடுவார். அகெயின் வெறும் சாதாரணமாக ஒரு இஸ்ரவேல் நாட்டுக்கு உரிய ஒரு பிளெஸ்ஸிங்னா குடும்பத்தில் வச்ச அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா ஃபேமிலிக்கும் பிளெஸ்ஸிங்னு சொல்ல தேவையில்லை இல்லையா? ஸோ வெரி கிளியர்லி அது ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங், ஸ்பெஷல் ப்ராமிஸ். த்ரூ யூ எல்லாரையும் பிளெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? அப்புறம் இன்னொரு முக்கியம், அந்த அந்த ப்ராமிஸில் ஏப்ரஹாமுடைய குடும்பத்தினர் தப்புகள் பண்ணாலோ, ஒபே பண்ணாமல் கடவுளை விட்டு தூரம் போனாலும் இந்த ப்ராமிஸ் எல்லாம் கடவுள்
நடத்தி முடிப்பார் எப்படியாவது. ரைட்? இதுக்கு வந்து மனுஷருடைய அக்செப்டன்ஸோ, ஒபீடியன்ஸோ கூட தேவையில்ல. காட் இஸ் கோயிங் டு டூ இட். அதுதான் அர்த்தம். ஸோ உன் மூலம் மெசையா வருவார் அப்படின்றது அது எ என்ன நடந்தாலும், எவ்வளோ அவங்க தப்பு பண்ணாலும் அந்த காரியம் நடக்கும். அதான் அர்த்தம். அது ஒரு அ அம் இந்த கவனன்ட்க்கு வந்து இது வந்து கான்ட்ராக்ட் மாரி 2 சிக்னேச்சர் தேவையில்ல. ஒரே ஒண்ணு தான். கடவுளா குடுக்குற ப்ராமிஸ். ஓகே. ஸோ அவரு அந்த மாரி ஒரு ஏப்ரஹாம்ட்ட சொல்றாரு. அதே வேர்ட்ஸ், அதே ப்ராமிஸ ஹீல் கன்டின்யூ வித் ஐசக். அ அ ஏப்ரஹாம்க்கு வந்து ஆதியாகமம் 12:15ல சொன்ன ப்ராமிஸ் சேம் வேர்ட்ஸ் ஐசக்குக்கு திரும்ப சொல்வாரு. ஓகே. 26:5ல ஜெனசிஸ் 26:5ல உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. இங்கிலீஷ்ல வந்து 4ல இருக்கு. அம் அதுக்கப்புறம் ஐசக்குடைய சன் ஜேக்கப் ஓடி போய் பயத்துல முடிஞ்ச அளவுக்கு பிளெஸ்ஸிங் எல்லாம் திருடணும்னு நினைச்சிட்டு போய் சொல்லி ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, பிரதரை ஏமாத்தி எல்லாம் பண்ணுவாருல்ல ஜேக்கப். பண்ணிட்டு மாமாட்ட ஓடி போய் ஒளியும்போது கூட காட் வில் டெல், நீ என்ன சொதப்புனாலும் சரி, என்ன தப்பு பண்ணாலும் சரி, நாட்டு ஏப்ரஹாம் எங்கேயோ இருந்த ஏப்ரஹாம இந்த நாட்டுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்த ஏப்ரஹாம் குடும்பம், இப்ப ஜேக்கப் ஆக்சுவலா அந்த நிலத்த விட்டுட்டு போறாரு. கானான் தேசத்த விட்டுட்டு போறாரு. ஸோ அப்படி போனாலும், நான் உன்ன திரும்ப கூட்டிட்டு வருவேன். ஏன்னா, அதே வேர்ட்ஸ், அதே ப்ராமிஸ். ஓகே. 28:14ல இருக்கு. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். சேம் வேர்ட்ஸ். அந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் பிளெஸ்ட். ஹோல் வேர்ல்ட் இஸ் பிளெஸ்ட் த்ரூ யூ. அந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் பிளெஸ்ட் எப்படி? எதனால? ஆதியாகமம் 3:15ல குடுத்த மெசாயா ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகப்போகுது. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி உள்ள வாரங்கள்ல மாசங்கள்ல படிச்சது. அம் இப்போ லெட் அஸ் கன்டின்யூ ஃப்ரம் ஜேக்கபோட குடும்பம். ஸோ ஜேக்கப் குடும்பம் உங்களுக்கு தெரியும். 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்களுக்கு அம் ஆ இப்போ ஜோசப் வந்து ஸ்பெஷல் இல்லையா? ஜேக்கப் கண்ணுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஜோசப் தான் ஈஜிப்ட்ல தனிப்பட்டு போயிருக்கிறாரு. கானான் தேசத்துல ஃபேமின் வந்துருது. அப்போ ஜோசப் எகிப்துல நல்ல பொசிஷன்ல இருந்த உடனே, தன்னோட பிரதர்ஸ் ஃபேமிலி, தன்னோட அப்பா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறாரு. ஈஜிப்ட்டுக்கு கூப்பிட்டுறாரு. அகைன் கானான் தேசத்த விட்டுட்டு எல்லாரும் வெளில வராங்க. ஒரு 70 பேரா வெளில வருவாங்க. இப்போ ஜேக்கப்க்கு வயசாயிருச்சு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம். ஸோ ஜேக்கப் வந்து ஒரு வினோதமான ஒரு காரியம் பண்ணுவாரு. ஜோசப் உடைய 2 பிள்ளைங்களையும் நான் தத்தெடுத்துக்க போறேன்னு சொல்லி எடுத்துக்குவாரு. அதாவது பேர பிள்ளைங்கள தத்தெடுத்துக்கிறாரு. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, லீகலா இம்பார்ட்டன்ட். தத்தெடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஜேக்கபுடைய ஜேக்கபுடைய 12 கோத்திரத்துல ஒருத்தவங்கள ஆயிருவாங்க. கரெக்ட்டா? தத்தெடுத்தா மாயன் மாரி ஆயிருவாங்க. அப்போ ஜோசஃபுடைய பங்கு டபுள் ஆயிரும். கரெக்ட் தானா? எப்படி பார்த்தீங்களா ஐடியா? ஸோ ஆ ஹி ஹி வில் கன்டின்யூ டு ப்ரூவ் ஜோசப் ஸ்பெஷல்ன்றத. ஓகே. ஸோ மத்த பசங்களுக்கெல்லாம் 1 பங்குன்னா, இவ் இவ் இந்த 2 பிள்ளைங்களும் தான் பிள்ளைங்கன்னா 2 பங்கு கிடைக்கும். அப்ப ஜோசப் குடும்பத்துக்கு டபுள் மடங்கு பங்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு பிளான்னு ஸோ நவ் ஜோசப்க்கு பதிலா மனாசேயும், எப்ராயிம் 2 சன்ஸும் சில்ட்ரன் ஆயிடுறாங்க. அப்போ மொத்தம் ஆக்சுவலா எத்தன சில்ட்ரன்? 13 பேர் வந்துரும் கவுண்ட். ஓகே. ஸோ அம் ஏன் இந்த 13 வருது? நம்ம வந்து 12, 12 சொல்லுவோம். வெவ்வேறு இடங்கள்ல, வெவ்வேறு டைம்ல எப்பல்லாம் 12 கோத்திரம்னு எழுதப்படுதோ, ஏதாவது ஒரு கோத்திரம் விடுபட்டிருக்கும். எக்ஸாம்பிள் நிலம் பிரிக்கும்போது 12 கோத்திரம்னு பிரிப்பாங்க. ஆனா 12 கோத்திரத்துக்கும் குடுப்பாங்க இடம். ஆனா அதுல லேவி குடும்பத்துக்கு சொத்து கிடையாது. கரெக்ட்டா? நிலம் கிடையாது. அப்ப மீதி 12 வந்துருச்சா கரெக்ட்டா? கரெக்ட். ஸோ இந்த மாரி வெவ்வேறு இடங்கள்ல கவுண்ட்ல வந்து யாராவது ஒருத்தர் விடுபடுவாங்க. பிற்காலத்துல ரெவலேஷன்ல ரிமெம்பர் 144,000 ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் செலக்ட் பண்ணப்படுதுன்னு ஒரு ஒரு போர்ஷன் இருக்கும் இல்லையா? ரெவலேஷன் 12ல இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, டான் கோத்திரம் விடுபட்டிருக்கும். ஸோ இப்படி வினோதமா அங்கங்க ஒரு கோத்திரங்கள் விடுபட்டிருக்கும். முதல்ல 12, 12ன்னு கவுண்ட் ஆகும். ஆக்சுவலா தேர் ஆர் 13 ஒரு இன்ட்ரஸ்டிங் பாயிண்ட். ஓகே. ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து இப்போ
நம்ம அந்த கவனன்ட் எப்படி கடவுள் நடத்திட்டு வரான்னு பார்க்குற ஃபோக்கஸில் வந்தீங்கன்னா ஜோசப் வழி கிடையாது. காட்ஸ் சாய்ஸ் இஸ் ஜூடா. ஓகே, ஸோ மூத்த மகன்ல சிமியோன் லேவி இல்லை, ஜூடா. 4வது மகனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராமிஸ் கிடைக்கும். ஸோ ஜேக்கப் வந்து வயசாயிருச்சு. அந்த 2 பசங்கள அடாப்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம், அவரு மரிக்கிற டைம் வந்துருது. வரும்போது ஜெனசிஸ் எண்டுல, ஓகே, முதல் புக்கில் எண்டு சாப்டர்ஸில் 49ல் 12 பசங்களையும் கூப்பிட்டு, இப்போ எல்லாம் ஈஜிப்டில் இருக்காங்க. 12 பசங்களையும் கூப்பிட்டு அவரு ஒரு 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 ப்ராமிஸ், ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு. அப்பாவோட ஒரு பிளெஸ்ஸிங். ஆனால் அவரோட பிளெஸ்ஸிங் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சும்மா சாதாரண நீ நல்லா இருப்பேன்ற மாதிரி பிளெஸ்ஸிங் கிடையாது. ப்ராஃபஸி கலந்த பிளெஸ்ஸிங். ஒவ்வொரு மகனும் பிற்காலத்தில் அந்த கோத்திரம் ஆவாங்க இல்லையா? இப்போதைக்கு ஒரு மேபி கல்யாணம் ஆகி 2 பசங்க 5 பசங்கன்னு ஏதாவது இருப்பாங்களா இருக்கும். ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க. பட் அது கோத்திரமாக மாறப்போகுது இல்லையா? ஒரு ட்ரைபாக மாறப்போகுது. ஸோ அந்த ஜேக்கப் கொடுக்குற ப்ராஃபஸி 400 500 வருஷத்துக்கு நடக்க போகிற விஷயங்களை அவர் ப்ராஃபஸியாக பிளெஸ் பண்ணுவார். நீ இந்த மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பிளெஸ் பண்ணுவார். அதனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மக்களும் அதை ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப நம்புவாங்க. இந்த கோத்திரத்துக்கு இதுதான் அவங்களோட டெஸ்டினி அப்படின்னு they'll believe. அதனால் நம்ம வந்து இந்த பிளெஸ்ஸிங் காட் வந்து த்ரூ ஜேக்கப்கா தெரியாது இல்லையா? ப்ராஃபஸி எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது. ஸோ ஜேக்கப் வழியா அந்த 12 கோத்திரத்துக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங்கில் ஜூடாக்கு தான் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் போகுது. ஓகே, ஸோ அந்த அந்த 49th சாப்டர் ஒரு விதமாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ரூபன் தப்பு பண்ணனால உனக்கு முதல் பேரான அந்த ஸ்பெஷல் பர்த் ரைட் போயிருச்சு, அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுருச்சு. சிமியோன் லேவி வந்து தங்களுடைய சிஸ்டர் டீனாக்காக ஒரு கிராமத்தில் எல்லாரையும் போய் அழிச்சிட்டு வந்துடுவாங்க. ஓகே, டீனாவை லவ் பண்ணிட்டாரு அந்த பிரின்ஸ்ன்னு சொல்லி அந்த இதை ரொம்ப கொடூரமாக கொண்டுட்டு வந்துடுவாங்க. ஜேக்கப்க்கு தெரியாது. ஸோ நீங்கள் கொடூரமான வாழை பிடிக்கிற பிரதர்ஸ்ன்ட்டு சிமியோன் லேவியையும் ஜேக்கப் பைபாஸ் பண்ணிடுவார், விட்டுருவார். அவங்களுக்கும் அந்த மூத்த மகனோட பிளெஸ்ஸிங் போகாது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங் வந்து ஜூடாக்கு போகும். ஓகே, ஸோ கையில் பைபிள் வச்சுருக்கவங்க ஐசாயா ஜெனசிஸ் 49 வாசிக்கிறீங்களா? 8 to 12 வாசிக்கிறீங்களா? 8 to 12. ஓகேம்மா. பேஜ் நம்பர் 67. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கீழ் சிங்கம் போலும் அடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நட்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் 12 வாசிருங்க. அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த பிளெஸ்ஸிங் இதுதான் எல்லா 12 பசங்களோட பிளெஸ்ஸிங்லையும் இவரோட ஜூடா பிளெஸ்ஸிங் தான் லாங்கஸ்ட் பிளெஸ்ஸிங், நிறைய வசனத்தில் இருக்கிற பிளெஸ்ஸிங். ஓகே, நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு மாதிரி ப்ராஃபெட்டிக்கல் பிளெஸ்ஸிங். ஸோ அதோடைய ரீசன் வந்து இந்த 49:1 கடைசி நாட்களில், இப்போ இல்லை, உடனே நடக்க போகிறதில்ல, நடக்கும், பின்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி பிளெஸ் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ நம்ம இந்த ஜூடாவோட பிளெஸ்ஸிங்கை தான் நம்ம இன்னைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ பிளெஸ்ஸிங், ப்ராஃபெட்டிக்கல் பிளெஸ்ஸிங் காட் இஸ் கிவிங் டு ஜூடா த்ரூ ஜேக்கப். கரெக்ட் தானா? கடவுள் கொடுத்த பிளெஸ்ஸிங் ஜேக்கப் வழியா. நான்
ஜூடா வந்து ஃபோர்த்து சன். நான் சொன்ன மாதிரி ரூபனுக்கு இல்லை, சிமியோன் லேவிக்கு இல்லாமல் ஜூடாக்கு வந்து செய்கிறது. ஜூடான்ற வார்த்தைனாலே பிரைஸ் தான் மீனிங். ஓகே, நம்ம ஹீப்ரு வார்த்தை ஜூடானாலே பிரைஸ் தான். ஜூடா கோத்திரத்தில் இருந்த சில பைபிள் கேரக்டர்ஸ், ஓகே, ஜூடா கோத்திரத்தில் பிறந்த சில பைபிள் கேரக்டர்ஸ். கேலப், ஜாஷுவா கேலப் இருக்காங்க இல்லையா, அந்த ஜாஷுவா கேலப். போவாஸ், ரூத் அண்ட் போவாஸ், அந்த போவாஸ் ஜூடா கோத்திரம். அவங்களுக்கு பிறந்த பையன், அவங்களுக்கு பிறந்த பையன், ஒபேதுக்கு பிறந்த மகன், அதான் ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸிக்கு பிறந்த 8th சன் தான் டேவிட். டேவிட் தான் ராஜாவாவார். அவருடைய மகன் சாலமோன். இவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க இல்லையா. பெசலேல் தெரியுமா? பெசலேல் வந்து இந்த வனாந்தரத்தில் மோசே கூட்டிகிட்டு போவார்ல, அப்போ டேபர்நாக்கிள் கட்டுவாங்கல்ல, அந்த இவங்க எல்லாரும் ஸ்லேவ் மக்கள் தான், கரெக்ட் தானே? எல்லாரும் சாதாரணமாக மண்ணால் பிரிக்ஸ் செய்துட்டு இருந்தாங்க எகிப்து நாட்டில் ஃபேரோக்காக. அவங்க தான் இப்போ வெளியில் வந்து வனாந்தரத்தில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மவுண்ட் சீனாயில் இருக்கும் போது இப்படிலாம் டேபர்நாக்கிள் கட்டுங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. அப்போ அதை கெட்டுறதுக்கு அப்போ ஞானம் வேணும் இல்லையா? தே நீட் ஸ்கில். அதுக்குரிய புத்தி வேணும், திறன் வேணும். கோல்டில் வேலை செய்யணும், வீவ் பண்ணணும், எம்ப்ராய்டரி பண்ணணும், துணி நெய்ய தெரியணும், சில்க் தெரியணும், ஆல் தேட், ரைட்? ஸோ அதெல்லாம் வெவ்வேறு பீப்புளுக்கு பிளெஸிங். அதில் இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், ஹோலி ஆஃப் ஹோலிஸில் வச்ச ஆர்க் ஆஃப் த கவனன்ட் தமிழில் என்ன? உடன்படிக்கையின் பெட்டி. ஓகே, உடன்படிக்கை பெட்டி. ஞாபகம் வந்துச்சு. அதை செய்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளெஸ்ஸிங்காக அந்த பெசலேலுக்கு கிடைக்கும். ஹி வாஸ் ஃபில்டு பை த ஸ்பிரிட்னு இருக்கும் பைபிளில். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் ஜூடா ட்ரைப். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜீசஸ் இஸ் ஃப்ரம் ஜூடா ட்ரைப். ஓகே, ஜூடா ட்ரைப் தானான்னு தெரியணும்னா மேத்யூ 1 பாருங்கள், லூக் 3 பாருங்கள். ஸோ நியூ டெஸ்டமெண்ட்டில் எழுதின ஆத்தர்ஸ் ஜீசஸ் அந்த லைனில் வந்தவர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி தே ஹவ் ரிட்டன் டவுன். ஓகே, ஸோ இதெல்லாம் சூப்பர் ப்ரூஃப். இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட் இஸ்ரவேல் மக்களுக்கு. அதனால அது ரெக்கார்டட், சும்மா மறந்து போய் யாரோ எழுதி வச்ச மாதிரி அப்படிலாம் கிடையாது. ஸோ இட் வாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. இந்த லா படிக்கும் போது, அதாவது லானா அந்த லீகல் லெவிட்டிகஸ்லேயும் நம்பர்ஸில் அதிலலாம் நிறைய லீகல் மேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வாசிக்கும் போதெல்லாம் வரும், கடன் வாங்கியிருந்தா திரும்ப கொடுத்துருங்க, நிலத்தை வாங்கியிருந்தா ஜூபிலி வருஷத்தில் திரும்ப கொடுத்துருங்க. இப்போ இந்த திரும்ப கொடுத்துருங்கன்னா அது அந்த திரும்ப கோத்திரத்துக்கு போயிடும். அப்போ அந்த கோத்திரத்துக்காரங்க தானான்னு ப்ரூஃப்லாம் இருக்கணும் இல்லையா, அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோத்திரம் அவங்க எப்படி ரெக்கார்ட் வச்சுருந்தாங்கன்னு. டேனியல் காலத்தில் கேப்டிவாக சிறையடை நெபுகாத் நேசர் பிடிச்சிட்டு போயிடுறாரு இல்லை, நிறைய பேரை பிடிச்சிட்டு போயிடுறாரு, டெம்பிள்லாம் எரிஞ்சுது. 3 தடவை வந்து வேற எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, நல்ல ஹெல்த்தியாக இருந்த எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ திரும்பி வரும்போது எஸ்ரா நெஹேமியா டைமில் திரும்ப டெம்பிள் கட்டுறாங்க, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ டெம்பிள் கட்டுறாங்கன்னா அங்கே லீவைட்ஸ் வேணும். லீவைட்ஸ் மட்டும்தானே சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க ரெகுலேஷன்ஸ் இருக்கே. அப்போ அதுக்கு லீவைட்ஸ் வேணுமே, பியோர் லீவைட் வேணும், மிக்ஸ்டாலாம் இருக்கக்கூடாது, வெவ்வேறு ஆளுங்களை கல்யாணம் பண்ண அந்த பிளட்லாம் இருக்கக்கூடாது, ரைட்? அப்போ தேவர் மெயின்டைனிங் ரெக்கார்ட்ஸ் ஈவன் அந்த கேப்டிவாக போய் பேபிலோன் நாட்டில் இருக்கும் போது கூட தேவர் கீப்பிங் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா கொஞ்சம் பேர் லீவைட்ஸ்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியாதனால டெம்பிளோடைய வேலையை கொடுக்க முடியலன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க அவங்கள. உங்களை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ அவ்வளோ கிளியராக இருந்த மக்கள். ஓகே, ஸோ ஜீசஸ் காலம் வரைக்கும் அது எல்லா டைம்லேயும் இட் வாஸ் வெரி கிளியர். அதனால் நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் எழுதும் போது அப்சல்யூட்லி ஆத்தென்டிக், பர்ஃபெக்ட் எழுதியிருக்கும். அப்போ ஜீசஸ் வந்து ஜூடா ட்ரைப் அப்படின்றதுக்கு எக்கச்சக்க ப்ரூஃப் இருக்குது, ரைட்? ஸோ ஜூடா பிளெஸ்ஸிங் இந்த போர்ஷனில் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். ஸோ 8வது வசனம் வந்து எல்லா பிரதர்ஸ் எல்லாம் தமிழில் ஒரு வாட்டி வாசிக்கிறீங்களா? இருக்கிறவங்க வாசிங்க. 49:8 அம்மா. யூதாவே, யார் வாசிக்கிறீங்க? யார் வாசிக்கிறீங்க? வாசிங்க.
நான் வாசிக்கிறேன் சிஸ்டர். வாசிங்க. வாசிங்க. சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆமென். ஸோ ஜூடாக்கு கிடைக்கிற முதல் blessing, நீ அரவுண்ட் யுவர் பிரதர்ஸ் ஆர் யுவர் ஃபெல்லோ மென்னா நெய்பர்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருமே உன்னை புகழ்வாங்க. ஓகே, ஸோ மற்ற மென் எல்லாம் உன்னை புகழ்வாங்க. எனிமீஸ்க்கு மேலே உன் கை இருக்கும், அப்போனா கூட பவர் இருக்கும். எனிமீஸை அடக்கிற அளவுக்கு பவர் இருக்கும். எனிமீஸை நீ அடக்குவாய் அப்படின்ற மாதிரி இல்லை, கை இருக்கும். அப்புறம் உன்னோட சொந்த கூட பிறந்த பிரதர்ஸ், உன் தகப்பனுடைய புத்திரர் கூட உன்னை தான் உன்கிட்ட பவ் டவுன் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ப்ராமிஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல. ஸோ உலக மக்கள், எனிமீஸ் அண்ட் சொந்த பிரதர்ஸ் எல்லாருமே பவ் டவுன் பண்ணுவாங்கன்ட்டு இருக்கு. ஸோ இது இப்போ இது எப்போ நடக்குது? ஒரு கண்ட்ரியே இன்னும் ஆகலை, இது வெறும் பசங்களா ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஜேக்கப் சொல்ற ஒரு ப்ராமிஸ், கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் தான் 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசேக்கு அடியில் கூட்டமாக வெளியில் வருவாங்க, ஜோஷுவாக்கு அடியில். ஸோ ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்படி இந்த மேப்பில் போட்டிருக்க மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் நிலம் குறிக்கப்படும், வெவ்வேறு நிலத்தில் வாழ்வாங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் ஓடிடும், ஜட்ஜஸ் ரூல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கிங் டேவிட் வருவார். ஸோ கிங் டேவிட் அதுக்கு அடுத்த சன் சாலமன் ரூல் பண்ணி, அதுக்கு அடுத்த 3வது தலைமுறையிலே கண்ட்ரி 2000, கரெக்ட் தானே? சாலமன் கிட்டே சொல்லிடுவார் இல்லை? ஸோ ஜெரபயாம் ரெஹோபயாம் டைம்லேயே கண்ட்ரி 2000, இஸ்ரவேல்னு நார்த்தில், ஜூடான்னு சவுத்தில். ஸோ த ஜூடா, சிமியோன், பெஞ்சமின்லாம் ஒன்றா ஆயிடுவாங்க. ஜெருசலேம் தான் கேபிட்டலாக வச்சுருப்பாங்க, இங்கே இருக்குது ஜெருசலேம், அதுதான் கேபிட்டலாக வச்சுருப்பாங்க. இஸ்ரவேலில் மற்ற கோத்திர மக்கள் எல்லாரும் அந்த சைடில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த பிளெஸ்ஸிங் யாருக்குன்னு பார்த்துட்ருக்கோம்? ஜூடா ட்ரைபுக்குன்னு பார்க்குறோம், கரெக்டா? ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா, என்னைக்கு டேவிட் த கிங் ஆக்குனாரோ அன்னிலிருந்து ஜெருசலேமை ரூல் பண்ணிட்டு வந்த ராஜா ஆல்வேஸ் ஜூடா கோத்திரம். ஓகே, அந்த லைனில் வந்தவங்க தான் ராஜாவாக இருந்தாங்க. ஆனால் நார்த்தில் இருக்க இஸ்ரேலில் ஏதேதோ கோத்திரங்கள் வந்தாங்க, வெவ்வேறு கோத்திர ராஜாக்கள் இருந்தாங்க. ஓகே, ஸோ அது கடவுளோட சாய்ஸ் இல்லை, பிரிகிறது கடவுளோட சாய்ஸ் இல்லை, உடைச்சிட்டு போனது கடவுளோட சாய்ஸ் இல்லை. ஸோ அது மனுஷர் பண்ண ஒரு டிஸ்ஒபீடியண்ட்டாக பண்ண ஒரு காரியம். உடஞ்சிது, வெவ்வேறு ராஜாக்கள் இருந்தாங்க, அந்த கண்ட்ரி காணாமலே போயிடுச்சு. அசிரியா நாடு பிடிச்சிட்டு போய் அது ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. ஓகே, ஆனால் ஜூடா ட்ரைபில் எப்போவுமே ஜூடா தான் ராஜா. ஸோ இந்த பிளெஸ்ஸிங்லாம் வரும். ஓகே, அண்ட் என்றைக்குமே அவங்க ராஜாவாக இருந்தாங்க, மற்ற பீப்புள் அதை ரெஸ்பெக்டும் பண்ணாங்க, ரைட்? மீனிங் அந்த ராஜா தான் அப்படின்னு அக்செப்டும் பண்ணாங்க. ஸோ ஆல் அதர் பிரதர்ஸ் ஆல்சோ ரெஸ்பெக்டட், சுற்றி இருக்க நாடுகள் ரெஸ்பெக்ட் பண்ணிச்சு. இவங்க கொஞ்சம் வருஷமாக நல்லா இருந்தாங்க, ஒரு 400-500 வருஷமாக நல்லா இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் ஒரு மாதிரியாக நிறைவேறுச்சு. ஓகே, ரைட். அடுத்த வசனம் பாருங்க, 9th verse, 49:9. 49:9. யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? இது அகெயின் அந்த ப்ராஃபட்டிக்கல் பிளெஸிங்ல கேரக்டர் ஆஃப் ஜூடா ஒரு லயன் மாதிரி இப்போதைக்கு அடங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி மீனிங். ஓகே, ஸோ இப்போதைக்கு படுத்திருக்கு. இப்போ அது எழுப்புனா ப்ராப்ளம், எழுப்புறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்ற மாதிரி. ஸோ ஜூடா, sorry for the interruption. I have a small doubt. So this Judah, the choosing of
this person, is there Hmm. any selection criteria why he was chosen among this many 12 இது God's எதுக்காக choice. அந்த choosing selection God's choice. choice? Why God chose Noah? Why God chose Abraham? No, it was just God's choice. In Just a God's similar way. அவ்வளவுதான். Oh, Why God chose oh. Paul? How did he choose the disciples? Mm, He just chose. அதனால்தான் அழைப்பு நமக்கு okay. இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அக்செப்ட் அப்படின்னு நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச்சுக்கு இருக்கிற கொடுக்குற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு நம்ம சண்டே கிளாஸ்லாம் சொல்றோம்ல, இன்னைக்கு இஸ் காட் அட் காலிங் யூ, ஜஸ்ட் அக்செப்ட் இட். Mm, yes. பிகாஸ் தட் அழைப்பு இப்போ ஓப்பனா இருக்கு. ஜஸ்ட் அக்செப்ட். ஓகே, ஸோ இட் இஸ் Okay. Okay. அப்சல்யூட்லி காட்ஸ் சாய்ஸ். எந்த ஒரு பைபிள் ஹீரோவும் தன்னோட கிரெடிட்னால கடவுள்கிட்ட ஃபேவர் எடுக்கல. let us be Mm, very very clear. ஓகே, என்னைக்கு அப்படி okay. நம்ம நினைச்சோம்னா இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் லைக் தட் வி பிகம் லைக் பேகன் ரிலிஜன். நான் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா கடவுளை ஹாப்பி Mm, ஆக்கிடுவேன். அந்த அந்த ஒரு தப்பான ஒரு எண்ணம் mm, ஆயிரும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சாவரன் காட் இல்லையா? எல்லாத்தையும் ஆளுகை செய்யற கடவுள் அவருடைய பிளானுக்காக அவர் செலக்ட் பண்ற ஒரு மனுஷன். அந்த ஒபீடியன்ஸ் இஸ் ஃப்ரம் அவர் சைடு. நம்ம அதுல ஏமாந்துட்டோம்னா we lose a opportunity, we lose a chance, we lose all the blessing. So it is his choice. Okay. Thanks for the Mm. clarification. Yeah. No problem. Okay, but good question. Thanks for discussing. நல்லது. All right. So 49:9ல கொடுக்குற என்ன ஃபியூச்சர் இதுன்னா, ஜூடா இஸ் லைக் அ லயன், ஹி இஸ் வெரி பவர்ஃபுல். பட் ரைட் நவ் பேபி லயன் மாதிரியும் அமைதியாகவும் படுத்திருக்கா, அப்படி எப்பனாலும் எந்திரிப்பாருன்ட்டு. ஸோ இந்த பிளெஸ்ஸிங் வந்து ஜூடாக்கு அவங்களுடைய சிம்பிளாக வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஃப்ளாகில், அவங்க சைனில், அவங்களுடைய அந்த ஆர்மியை லீட் பண்ணுற அந்த எல்லாத்துக்கும் அவங்க சிம்பிள் வந்து லயன் தான் சிம்பிள். ஓகே, 12 கோத்திரத்துக்கும் சிம்பிள் இருந்துச்சு பை த வே. ஓகே, நம்பர்ஸ் 12 அது என்னென்ன சிம்பிள்னு பைபிளில் ரொம்ப எழுதலை, விச் ஐ திங்க் இஸ் அ குட் திங். இல்லைன்னா நம்ம அதை ஓவராக வச்சு பேகன் ரிலிஜனாட்டும் வச்சு ஐடலே பண்ணி முடிச்சிருப்போம் மனுஷர். ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ குட் திங் காட் அண்ட் கீப். பட் எல்லாத்துலேயும் இந்த லிஸ்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு அடையாள சின்னம் தான் அந்த கோத்திரத்தோட சின்னமா இருந்திருக்கு. டேபர்நாக்கில் சுற்றி டென்ட் கட்டி சீனாய் மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆர்டர் கொடுப்பாரு, இந்த வரிசையில் உட்காருங்கன்னு சொல்லுவார். நம்பர்ஸ் 2ல இருக்கும், நம்பர்ஸ் 12 தெரில, 2 ஆக்சுவலாக. அதில் ஒவ்வொருத்தரும் இந்த ஃப்ளாக் இந்த ஆர்டரில் நீங்கள் நடங்க, இந்த ஃப்ளாக் ஆர்டரில் வைங்க, இப்படிலாம் இருக்கும். ஸோ அது அப்போனா ஃப்ளாக் இருந்திருக்கு, சைன் இருந்திருக்கு, சிம்பிள் இருந்திருக்கு. இப்போ ஈவன் டுடே இஸ்ரவேல் மக்கள் 12 கோத்திரத்துக்கு ஒவ்வொரு சிம்பிள் வச்சுருக்காங்க. மற்றதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாட்டியும் ஜூடா கோத்திரத்துக்கு ஆல்வேஸ் அ லயன். ஓகே, எப்போவுமே ஒரு லயன். இங்கே இந்த படத்தில் லயன் மாடல். இது வந்து ஒரு பழைய கொஞ்சம் ஓல்டு பில்டிங்கில் உள்ள ரோமன் மொசைக் ஒர்க், அதில் அந்த கோத்திரம் படம் இருக்குது. அதுலேயும் லயன் அவங்க தான். ஓகே, அந்த லயன் ஜூடா ட்ரைப். ஓகே, ஜஸ்ட் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். ஓகே, ஸோ எவ்ரிபடி ஹேட் அ சிம்பிள். ஸோ ஜூடாவோட சிம்பிள் எப்பவுமே லயன். ஃபைன். 10வது வசனம் வாசிக்கிறீங்களா? 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஆமேன். ஸோ இந்த வசனம் ரொம்ப மெசையானிக். அதாவது அந்த காலத்திலேயே அவங்களுக்கு விளங்குது. இந்த வசனத்துக்கும் ஜெனிசிஸ் 3:15 பார்த்தோமே, அந்த வசனத்துக்கும் லிங்க் இருக்கு. இப்போ வெறும் ஜூடா கோத்திரம் நல்லா இருப்பாங்க, ராஜா லயன் மாதிரி பவர்ஃபுல்லா இருப்பாங்க மாறி, இது நவ் இட் இஸ் பிகமிங் மெசையானிக்.
ஓகே, மெசையாவோடைய லிங்கோட இருக்கிற ஒரு வசனமா மாறுது. என்னது மாறுதுன்னா, தமிழ் பைபிள் ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் பிகாஸ் சமாதான கர்த்தர், கர்த்தர்னா வீணோ இல்லை அப்படின்னு கிளியராக எழுதியிருக்கோம். இங்கிலீஷில் ஹீப்ரூலெல்லாம் ஷைலோன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த ஷைலோன்ற வார்த்தை வேற எங்கேயுமே வராது பைபிளில், இந்த ஒரு இடத்துல தான் வரும். ஸோ இங்கிலீஷில் வந்து செப்டர் வில் நாட் கோ அவே ஃப்ரம் ஜூடா, லா கிவர் அவர் பாதத்துக்கு அடியில் இருக்க போது. ஸோ செப்டர் தான் இந்த செங்கோல் இல்லையா, இந்த ராஜா வச்சிருக்காருல இந்த செங்கோல். செப்டர் வச்சிருக்கவங்க க்ரௌன் உடைய ஈக்குவலண்ட். க்ரௌன் எப்படி ஒரு ராஜா அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு க்ரௌன் அடையாளமாக இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த செப்டர் வச்சிருக்கவங்க they are the king, the ruler, the king and the judge. Judge வந்து கவர்மெண்ட் ஜட்ஜ். லா எழுதுறது வேற யாரோ எழுதுவாங்க, அந்த லாவை கீப் அப் பண்றது, ரைட்? நம்ம கோர்ட் மாதிரி, நம்ம இந்த காலத்து கோர்ட் மாதிரி. ஸோ பார்லிமெண்ட்டும் கோர்ட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அந்த செப்டர் அதை காட்டும். ஸோ அந்த செப்டர் வந்து ஜூடாவை விட்டு போவே போகாது. லா கிவர்னா அந்த கவர்மெண்ட் ஆர் கோர்ட், ஓகே, வில் பி அண்டர் ஹிஸ் ஃபீட். அவருடைய கண்ட்ரோலில் அவர் பாத்துல இருக்கும் until Shiloh comes. So Judah tribe will have the power to rule and give court judgments till Shiloh comes. And யார் இந்த ஷைலோ? எப்பவுமே ஷைலோ ஈக்குவல் டு மெசையா. ஓகே, ஷைலோனா பீஸ். நம்ம அந்த ஷாலோம் சொல்ற அந்த கோர் வார்த்தைகள் இருக்கனால அது. அண்ட் அந்த பீஸும் கவர்மெண்ட் அண்ட் ரூலும் இருக்கிற ஒரு மிக்சர். தட் இஸ் வை இட் இஸ் மெசையானிக். அது ரொம்ப ஸ்பெஷல் ஆஃபீஸ், ஸ்பெஷல் போஸ்ட். ஓகே, ஷைலோனால ஈவன் டில் டுடே இஸ்ரேல் மக்கள் மெசையா வரப்போறாரு, யூதாட்ட கோத்திரத்துல தான் வருவாருன்றதுலாம் ஷுவர் அவங்களுக்கு. 100% they are very sure. ஓகே, அண்ட் இனிமேல் ஷைலோ பற்றி இன்னும் ஃபோக்கஸ் வரும். இவ்வளோ நேரம் ஜூடா கோத்திரம் எப்படிலாம் இருப்பாங்கன்னு வந்தது. இப்போ ஷைலோ பற்றி வர ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஷைலோ பற்றின வசனங்களாக வரும். ஓகே, ஷைலோக்கு தான் ஒபீடியன்ஸ் ஆஃப் ஆல் பீப்புள். இப்போ நார்மல் ராஜானா எல்லாரும் ஒபே பண்ணணும்ட்டு இல்லை, ரைட்? பட் இந்த ஷைலோக்கு ஆல் பீப்புள் வில் ஒபே. அந்த ஆங்கிள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெசையானிக் இதுக்கு மாறும். ஓகே, தேர் இட் இஸ். ஸோ ஷைலோ வந்து ஒரு பீஸ் குறிக்கிற ஒரு வார்த்தை. யூத கோத்திரம் மக்கள் எல்லாம் ராஜாவாக இருந்தாங்க. அந்த மேப் வரையும் போது நான் காட்டி கொடுத்தேன் இல்லை? ஸோ தே ஆல் வர் ஜூடா கிங்ஸ், ஆல் ஆஃப் தெம் டில் அந்த நெபுகாத்நேசர் கேப்டிவாக பிடிச்சிட்டு போவாரே அது வரைக்கும் எல்லாரும் யூத ராஜாக்கள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த கோத்திரம் மேட்ச் பண்ணிட்டே, லைன் மேட்ச் பண்ணிட்டே வந்துட்டு திரும்பி வரும்போது ஜெருபாபேல்னு ஒருத்தர் வருவார். அவர் தான் ஜட்ஜாக இருப்பார், அவர் யூதா கோத்திரம். ஸோ அந்த லைன் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ தே ஹேட் நாட் லாஸ்ட் தி திங். ஓகே, கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ ஷைலோவோட பிளெஸ்ஸிங்ஸ் கொஞ்சம் வரும். ஓகே, ஷைலோ எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி வரும். 49:11 ப்ளீஸ். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். ஆமென். ரொம்ப ஒரு விளங்குறதுக்கு கஷ்டமான ஒரு வசனம் இல்லையா? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு கழுதைய வைன்ல திராட்சை தோட்டத்துல கெட்டுறாங்கன்னா என்னைக்காவது கெட்டுவாமா? யாராவது கெட்டுவாங்களா? இல்லை. ஏன் கெட்ட மாட்டோம்? கழுதை வந்து கிரேப்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம். சிம்பிள் இல்லையா? சாதாரண ஒரு மரத்துல தான் கெட்டுவாங்க. நல்ல ஒரு விளைச்சல் இருக்கிற ஒரு இடத்துல கெட்ட மாட்டாங்க. ஸோ இது எதுக்கு எழுதப்பட்டிருக்குன்னா, அவ்வளோ ஃபர்டைலாம், அவ்வளோ செழிப்பா இருக்கிற ஒரு டைமை ரூல் பண்ணுவாராம் ஷைலோ. அப்போ கழுதையை கூட சும்மா கிரேப்ஸ் தோட்டத்துல கெட்டி விடலாம், நோ ப்ராப்ளம். விளங்குதா? எவ்வளோ அந்த அந்த அளவுக்கு செழிப்பா இருக்க போற ஒரு டைம். ஓகே, ஷைலோ ரூல் பண்ணும்போது. ஓகே, ஆனா அடுத்த லைன், he washed his garments in wine and his clothes in the blood of grapes. வந்து
ஒருத்தர் வந்து வைன் இருக்கு, ஓகே. பட் அதில் தோய்த்த ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா எப்படி இருக்கும்? ரெட்டிஷாக இருக்கும். கரெக்ட் தானே? வைனில் முக்கின ட்ரெஸ்ஸுனாக்கா எப்படி இருக்கும்? இட் வில் பி ஒரு ரெட்டிஷ் கலரில் வரும் இல்லை? ஸோ அந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹீல் பி அ ஜட்ஜ் ஆல்சோ. ஆனால் செம்ம ஃப்ளரிஷிங்கான ஒரு ஒரு டைமாகவும் இருக்கும் அப்படின்னு வருது. இன்னொரு ஒரு கொஞ்சம் சைடு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே பைபிளில் வைன் எழுதப்படுறது வந்து இஸ்ரவேலை குறிக்கும். ஓகே, அப்போது இந்த ஷைலோ டெஃபினட்டாக இஸ்ரவேலை குறிக்கும், டெஃபினட்டாக ஜூடா ட்ரைபிலேருந்து வரப்போகிற ஒருத்தர். ஓகே, அந்த அந்த மீனிங்கில் நிறைய வசனங்கள் இன்னும் இருக்கும். சாம் 80 இருக்குது, ஐசாயா 5 இருக்குது, ஜெரமையா 2 இருக்குது. ஓகே, ஸோ அதுலேயும் இந்த வைன் அண்ட் இஸ்ரேலை குறிச்சின வசனங்கள் இருக்கு. ஸோ 2 இடத்துல ஜீசஸ் தான் ஜூடா கோத்திரத்திலிருந்து வந்தார், ஜூடா கோத்திரத்துக்காரர் அப்படின்னு சொல்லி நியூ டெஸ்டமெண்ட் ஆத்தர்ஸ் 2 இடத்துல இருக்கு. ஒன்று மேத்யூவில் இருக்குது, இன்னொன்று லூக்கில் இருக்குது. ஓகே, மேத்யூ 1 அண்ட் லூக் 3ல இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ எம் நாட் வேஸ்டிங் டைம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குயிக்லி டெல் யூ, நம்ம பார்த்த 8, 9, 10, 12 வசனங்கள் இருக்குல்ல, அந்த 12 இஸ் அகெயின் வெரி சிமிலர். அந்த பல்லு ஒயிட் கலரில் இருக்கும், அந்த சேம் திங். அந்த 8, 9, 10, 11 ஃபுல்லாக ஜீசஸ் வரைக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து முடியுன்றதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ வேர்ஸ் 8ல் வந்து என்ன பிளெஸ்ஸிங் பார்த்தோம்? அந்த எல்லாரும் அவரை ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஜூடா மீனிங் ப்ரைஸ், பிரதர்ஸ் ப்ரைஸ் பண்ணுவாங்க, கூட பிறந்தவங்க ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லை எல்லா மக்களும் அவர்கிட்ட வருவாங்க அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங் பார்த்தோம். ஸோ இது ஜேக்கப் ஜூடாக்கு கொடுத்தது. அப்போ 2000 வருஷத்துக்கு ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டது. ஆனால் டேவிட் வந்து சாம்ஸில் பாடுவார், பூமியில் உள்ள எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஒரு காலத்தில் வருவாங்க கடவுள்கிட்ட எல்லாரும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் அப்படின்னு சாம் 22ல் ஹி ப்ரைசஸ் காட் லைக் தட். அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் யூதா கோத்திரத்து டேவிட் அவரு ப்ராஃபஸியில் சொல்கிறது, வரப்போறே உம்மை வந்து எல்லாரும் இந்த மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐசாயா இன்னொரு 300 வருஷம் போயிடுச்சு. ஐசாயா சொல்கிறாரு, எல்லா முழங்காலும் முடங்கும் அப்படின்னு 45:23ல சொல்கிறாரு. ரைட், பால் வந்து அதை ரிப்பீட் பண்ணுவார், அப்படி சொன்ன ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஹீல் ரிப்பீட் அகெயின் இன் ரோமன்ஸ். அவர் ஜீசஸ்க்கு அப்புறம் வந்தவர். யூ கெட் தட்? ஸோ யூதா கோத்திரத்தில் பிறந்த ஜீசஸ் எவ்ரிபடி வில் வர்ஷிப். நடந்துருச்சா? நடக்கலை. எப்போ நடக்கும்? செகண்ட் கம்மிங்கில் நடக்கும். ஓகே, வில் கண்டினியூ லுக்கிங் அட் த பிளெஸ்ஸிங். ஓகே, எவ்ரிபடி எல்லா காலகட்டத்தில் ஆதி காலத்து ஏன்ஷியன்ட் பீப்புள்ல இருந்து இந்த காலத்து மக்கள், ஃபியூச்சர் மக்கள் எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவாங்கல்ல. பிலிப்பியன்ஸ் 2:9 மாதிரி, 9 and 10ல இருக்கிற மாதிரி. எவ்ரி knee will bow. எங்கெல்லாம்? those in heaven, on earth, under the earth, every tongue will confess Jesus is the Lord. கட்டாயம் நடக்கும் இல்லை? we all believe that. ஸோ கட்டாயம் நடக்கும். ஃபெய்த்ஃபுல் காட் நடத்தி முடிப்பார். இது வரைக்கும் நடத்திருக்காட்டே, மீதி நடத்தி முடிச்சிருவார், நிச்சயமாக நடத்தி முடிப்பார் இல்லை? எவ்ரிபடி வில் வர்ஷிப். 9 and 10ல வந்து ஷைலோக்கு போயிடுச்சு வசனம் இல்லையா? 9 and 10ல ஷைலோக்கு போகும். அப்போ ஜீசஸ் இஸ் கோயிங் டு பி த கிங் அண்ட் த ஜட்ஜ். கரெக்ட் தானே? வெறும் ப்ராஸ்பெரிட்டியோட நிற்கல, ஹீ வில் ஜட்ஜ் ஆஸ் வெல். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கனெக்ஷன், லயன் ஆஃப் ஜூடா எங்க வருது? ரெவலேஷன் 5:5 எல்லாருக்கும் தெரியுமா? வாசிச்சிடலாமா அப்போ வசனம்? இஃப் யூ ஆர் நாட் ஷுர் வாசிச்சிருங்க. லேட் ஆகுதுன்னு நினைச்சேன். ஓகே, வில் ஃபினிஷ். ரெவலேஷன் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஸோ இந்த வசனத்துடைய பேக்ரவுண்ட் வந்து ஜான் ஹெவன்ல பார்க்குறாரு, த்ரோன் ரூம்ல பார்க்குறாரு.
அப்போ இப்படி ஒரு பத்திரம் எடுக்கிறாங்க, 7 முத்திரை போட்டது. யாராலையும் திறக்க முடியாதுன்னு தெரிய வருது. இவரு ஒரே அழுக. அப்போ நமக்கு மனுஷருக்கு இதுவே கிடையாதா அப்படின்னு விளங்கி அவர் அழுறாரு. அப்போ ஒரு ஏஞ்சல் வந்து நோ 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 தெர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன், ஒருத்தர் worthy. யாரு? லயன் ஆஃப் ஜூடா. எங்க வருது பாருங்க லிங்க். ஜெனசிஸ் 49ல ஜேக்கப் சொன்ன ப்ராமிஸ் ரெவலேஷன் 5:5ல வருது. கிரேட்ல. ஸோ அங்க அந்த இடத்துல அந்த அந்த பாயிண்ட் திரும்ப எடுக்கிறாங்க. ஜெனசிஸ் 49ல கொடுத்த ப்ராமிஸ். ஸோ அந்த சிங்கம் அது நம்ம வாசிச்சோமே, யூத சிங்கம் தான். யார் எழுப்புறது? யாரும் எழுப்ப முடியாது, தைரியம் இருக்காது. அப்படிலாம் இருக்குல்ல, எழும்பி வருவார். அப்போ வருவார். ஓகே, செகண்ட் கம்மிங்ல அந்த லயன் இஸ் கோயிங் டு கம். ஓகே, இப்போ லேம்ப் மாதிரி வந்திருக்காரு. நெக்ஸ்ட் லயன் ஆட்டம் வருவார். ஆக்சுவலா ஈவன் அந்த ரெவலேஷன் 5ல ஜான் திரும்பி பார்ப்பாரு லயன் ஆஃப் ஜூடாவை. திரும்பி பார்த்தா அங்க யார் நிப்பா? ஆம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நாட் லயன். ஓகே, அது வர்றது எப்போ? ரெவலேஷன் 20ல அவர் திரும்பி ஏர்த்துக்கு வரும்போது ஹீஸ் ஆட்டிடியூட் இஸ் லைக் அ லயன் இல்லையா? லயன் மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல வர்றாரு. ஃபெரோஷியஸா, மெஜஸ்டிக்கா, பவர்ஃபுல்லா, ஜட்ஜ் பண்றதுக்கு ரெடியா, மற்றவங்கள தோக்கடிக்க, எனிமீஸை தோக்கடிக்கிற ஆட்டிடியூடோட இல்ல, அந்த அந்த இதுல அந்த இமேஜ்ல வரார், அந்த ரோல்ல வரார். நாட் லைக் அ லேம்ப், அமைதியா, சைலண்டா, அடி வாங்கி, சர்வெண்டா, ஹம்பிளா, அது வந்து முடிஞ்சாச்சு. நவ் ஹில் கம் இன் ஆல் க்ளோரி லைக் அ லயன். ஓகே, ஸோ ஹி வில் ரிட்டர்ன். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். ஸோ அந்த டேவிடோடைய லிங்க்கும் அதில் வருது இல்லையா? நோட் தட் பாயிண்ட் ஆல்சோ. ஸோ ஷைலோ நம்ம பார்த்தோம் இல்லை? செப்டர், லா, க்ரௌன் அண்ட் த லா ரெண்டையும் சேர்ந்தது. கவர்னும் பண்ணுவார், ரூலும் பண்ணுவார், ஜட்ஜும் பண்ணுவார், கவர்னும் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தட்ஸ் வாட் ஹீ வில் டூ. வசனங்கள் வாசிச்சிடலாமா? சாந்திகா, ரொம்ப லேட் ஆயிட்டோ? இல்லம்மா, டைம் இருக்கு. இன்னும் 10 minutes சரி இருக்கு. சரி. ஓகே, தென் ஜான் 5:22. இன்னொருத்தவங்க யாராவது ரோமன்ஸ் 2:16 எடுத்துக்கோங்களேன். யாராவது ரெவலேஷன் John 5:22 வாசிக்கிட்டா? வாசிங்க. பேஜ் நம்பர் 131. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லோரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். யாரு ஜட்ஜ்? ஜீசஸ் will be the judge. Yeah, Jesus is going to be the judge. Okay, Romans 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். Okay, so Jesus will judge. எதெல்லாம்? ஃபுல்லா அந்தரங்கத்தில் இருக்கிற எல்லா உண்மையும் மனுஷத்தை என்னதெல்லாம் பார்த்து ஹீஸ் கோயிங் டு ஜட்ஜ். ஸோ ஜீசஸ் கிங்காக வர்றது நமக்கு நிறைய வசனங்கள் பார்த்துருக்கோம் இல்லை? நமக்கு மேபி வி நோ ஆல்ரெடி. ஜட்ஜாக வர்றது வி நீட் டு பி கிளியர். ரெவலேஷன் 19:11. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஓகே, he will come with judgment and he will war தான் நடக்க போகுது இல்லை அந்த 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 டைம்ல. ஸோ he will come as a judge. Clear, very good. He will also be a king. Okay, so if you see, take Revelation 20, அதில் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கிங்காக வரப்போகிறது, ஏன் ஜீசஸ் வந்து கிங்காக இருக்கணும்? ஏன் ரூல் பண்ணணும்? அவர் அந்த அந்த ரோல் ஏன் எடுக்கணும்? அவர் அவர் காடுன்னு இருந்துட வேண்டியது தானே? ஏன் வந்து இந்த இந்த காரியத்தை செய்கிறாருன்னா, இந்த கிரியேஷன் கடவுள் பண்ணும் போது மனுஷனை மற்ற எல்லா கிரியேஷனுக்கும் மேலே வச்சு ஒரு அதிகாரம் கொடுத்துருந்தார். ஓகே, பைபிளில் கடகடன்னு பார்த்துக்கோங்க. ஜெனசிஸ் 1:28ல் 1:28, 29, 30 அப்படியே கண்ணை பாருங்க.
God will create everything. ஆடம் இவ கிரியேட் பண்ணிட்டு ஹீல் டெல் ஆடம் இது எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வேர்ட் டொமினியன் கொடுக்குறேன், நீ ரூல் பண்ணு, உனக்கு இது எல்லாத்துக்கும் இதுக்கு மேல உள்ள பவர் உனக்கு தான், ரைட்? ஆல் அனிமல்ஸ், ஃபிஷ், creature, ட்ரீஸ் எல்லாம் ஃபார் யூ டு ரூல். ரூல்னா அதை கெடுக்கிறது இல்லை, கரெக்ட் தானே? ரூல்னா என்ன அர்த்தம்? அதை பாதுகாக்கவும் செய்யணும், பத்திரப்படுத்தணும், அது அழிஞ்சு போகாம பார்த்துக்கணும், அதானே ரூலரோட வேலை. அதை ப்ரொடெக்டும் பண்ணணும். அண்ட் ஹீ வில் பெனிஃபிட் ஆல்சோ. அதில் இருக்கிற காய்கனிகளை சாப்பிடவும் அதுகளும் பெனிஃபிட்டும் உண்டு. ஸோ ரிமெம்பர், ரூல்னா அதை டெரரிஸ்ட் மாதிரி டோன்ட் இமேஜின்ல தட், பட் அ குட் ரூலர். ஸோ அதுக்காக காட் டிட் தட். காட் கேவ் ஆடம் தட் கிங்ஷிப், அந்த ரூலர்ஷிப், அந்த டொமினியனை கடவுள் கொடுத்தார், க்ரௌனை கொடுத்தார். ஆடமையும் சொதப்புனாங்க. they did not do it, they disobeyed, they fell, they lost it. அப்போ அந்த part, the creation did not enjoy that good rule. Whole creation, not just man, the whole creation did not enjoy that wonderful good rulership இல்ல. So God எப்படி ஒரு ஈவுடைய வித்தா வந்து மனுஷரை மீட்டாரோ அதே மாதிரி மனுஷன் மாதிரி வந்து he will rule also. He will show கிரியேஷனோட அல்டிமேட் எல்லாம் எவ்வளோ அருமையா இருக்கும் அப்படின்றத அவர் நல்ல இதையும் பண்ணுவார். பியூட்டிஃபுல், ரைட்? தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேப்பன். ஆடம் ஃபெயில்ட். ஸோ நீங்க அந்த ரெவலேஷன் 20 பார்த்தீங்கன்னா, சாத்தான 1000 வருஷம் கெட்டி வச்சுட்டு ஜீசஸ் அண்ட் த செயின்ஸ் வில் ரூல் ஃபார் 1000 years. வண்டர்ஃபுல் டைம். கரெக்ட் பார்த்துக்கிட்டீங்களா? 24 வச்சிருந்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். So all the believers, இல்லையா, all over the time எல்லா பிலீவர்ஸும் ஜீசஸ் கூட வந்து ஏர்த்தை 1000 வருஷம் ரூல் பண்ண போறாங்க. சேட்டனுடைய கண்ட்ரோல் இல்லாம, சாத்தானுடைய எஃபெக்ட் இல்லாம they are going to rule. அப்பந்தான் அந்த ப்ராஸ்பரஸான ஒரு இமேஜின் பண்றோம்ல. மைக்கால இருக்கு, ஐசாயா, எல்லா ப்ராஃபிட்ஸும் அந்த ஒரு டைமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு பீஸ் இருக்கும், எப்படி ப்ராஸ்பரஸாக இருக்கும். இதுவே வாளே தேவைப்படாது, வாரே இருக்காது, ஃபேமின் இருக்காது, நல்லா இருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு நிறைய இடத்துல இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்கு, கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த வேணா இது வாசிச்சு பாருங்களேன். மைக்கா 4:2-4 வாசிச்சு பாருங்களேன். வில் ரீட் ஐசாயா 32. நான் லேட்டா அதுன்னு கட் பண்ணிட்டு இருக்கேன். ஐசாயா 32, 17, 18 யாராவது வாசிக்கிறீங்களா? மீகா 4:2-4 வாசிக்கிறேன். பேஜ் 1077. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. So அப்போ when Jesus is ruling from Jerusalem, அவருடைய வார்த்தையை கேட்கறது வேணா people will come, but no war. பயமே இல்லை, சண்டை இல்லை, வார் இல்லை, வெவ்வேறு நேஷன்ஸ் சண்டை போடலை, கிங்டம்ஸ் அண்ட் பவர்ஸ்லாம் இல்லை. ஜீசஸ் இஸ் த ஒன்லி பவர். எல்லாரும் வந்து போயின்னு இருக்கிறாங்க ஜெருசலேம்ல. ஐசாயா 32, 17, 18. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான
வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஸோ அந்த பீஸும் இருக்கு, எப்பவும் இருக்கும். ஸோ செழிப்பும் நம்ம யூ கேன் சி எவ்ரிதிங் வில், ஆமாம், லைக் த டாங்கி இன் த வைன் மாதிரி, ரைட்? ஸோ அந்த ஜூடாக்கு ஜேக்கப் கொடுத்த ப்ராமிஸ் நம் இன்னும் நடந்து முடியல, பட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட். இன்னும் ஃபியூச்சரில் when Jesus is ruling for 1000 years, the whole world from Jerusalem, it will be prosperous, protected, loved. எல்லாம் விளைச்சல்களும் நல்லா நடக்கும், வார் எதுவும் நடக்காது. There is peace among people, and there is a good ruler who is on the throne. Satan is bound. அப்படி ஒரு டைம் வருது Revelation 20 படி. Are we okay with this? So far so good? So far, ஆனா so good, ma. so far so good. ஆனா இந்த ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஜட்ஜ், அப்ப இது கிங்டம், இது ஜட்ஜ், கரெக்டா? இதுல ஜட்ஜ்மெண்ட். இப்ப நீங்க வாச வசனங்கள்லயும் நிறைய வாட்டி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. எப்பவுமே ஆல்வேஸ் ஜட்ஜு, ரூலு, லா, கோர்ட் இல்லைன்னா there will be இங்கிலீஷ் வேர்ட் இஸ் அனார்கி. அனார்கினா தான் தோன்றலுக்கு தாங்க பண்ணாங்கன்னா தெர் இஸ், இட்ஸ் அ வெரி வெரி பேட் ஷேப். வரைமுறைகள் மனுஷனுக்கு தேவை, சொசைட்டிக்கு கைட்லைன்ஸ் ரிக்வயர்டு, பவுண்டரிஸ் ஆர் ரிக்வயர்டு, ரூல்ஸ் ஆர் ரிக்வயர்டு. ஒரு கேம் விளையாடுறது கூட ரூல் வேணும், கரெக்ட்? ஸோ அந்த அது வேணும். அது பர்ஃபெக்டாக நடக்க அநியாயங்கள் குறைவாயிட்டே வரும். நியாயம் நல்லா இருக்க அநியாயங்கள் குறைஞ்சிட்டே வரும். ஸோ டோன்ட் திங்க் கோர்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது ஒரு டஃப் டைம் இல்லை, அது ஒரு குட் டைம் வேர் கெட்டதுகள் நடக்காது, ரைட்? தெர் இஸ் நோ பேட் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ ரூல், ப்ராஸ்பரஸ் ரூல் அண்ட் குட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு ஜீசஸ் டைம்ல வென் ஹீ இஸ் கம்மிங் பேக் அகேன். அந்த ப்ராமிஸை ரிஃப்ளெக்ட் பண்றது ஜெனிசிஸ் 49ல ஜேக்கப் ஜூடாக்கு கொடுத்த ப்ராமிஸ். அண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ரூல் வர்றதுக்கு முன்னால ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கே, சேட்டனை 1000 years அடைக்கிறது, மற்ற நேஷன்ஸ் அண்ட் கிங்டம்ஸை அவர் அடக்கி ஆள்றது. அது ஒரு டஃப் பேட்டில் மாதிரி, கரெக்ட் தானே? அது ஒரு வார் மாதிரி நடக்கணும். அப்போ ரத்தம் தோய்த்த ட்ரெஸ் போட்ட ஜீசஸ், இந்த இமேஜ்ல 49 நாட் 49 ரெவலேஷன் 19ல ஜீசஸ் வருவாருன்னு எழுதியிருக்கு பாருங்க. ஜீசஸ் ஏர்த்துக்கு வர போறார், வர மெத்தட் வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூல் வரும்போது when he is coming, அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குமா வாசிச்சு பாருங்க. ரெவலேஷன் 19:13 ஐ திங்க். ரெவலேஷன் 19. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமும் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த ரத்தத்துல தோய்த்த உடுப்பு தான் நம்ம ஜேக்கப் எப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரு, எப்படி ப்ராஃபஸி பண்ணாரு, வைன்ல முக்குன ட்ரெஸ் மாதிரின்னு சொல்லியிருந்தாரு, கரெக்ட் தானா? கிரேப்ஸ் உடைய பிளட்ல ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு இருந்தது ஜெனிசிஸ் 49ல, ரைட்? ஸோ அது உடைய ரிஃப்ளெக்ஷன் இதுதான். இந்த ப்ராஃபஸி கெட்ஸ் fulfilled at that time. Okay, so இந்த wine, blood, தோய்க்கப்பட்ட துணி, உடுப்பு போட்டிருக்காரு அப்படின்றதுலாம் நிறைய இடத்துல இருக்கு. ஐசையா 63ல இருக்கு, ரெவலேஷன்ல இப்ப நீங்க வாசிச்சீங்க, ரெவலேஷன் மற்ற இடங்கள்லயும் இருக்கு. ஓகே, இது வாசிச்சு பாக்குறீங்களா? யா, One doubt. In many places it is written as he will wear the white dress. சூரியனை போல பிரகாசம் உள்ள உடை யார் அணிந்திருந்தார், போட்டிருக்கா? பிரகாசமா இருக்குது. யார் போட்டிருந்தா? ஜீசஸ். ஜீசஸ் கரெக்ட். போட்டிருக்கீங்களா? சரி, கண்டினியூ. ஆமா. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒயிட் போட்டுட்டு அப்புறம் இது போடுறதுக்கு, லைக் இந்த ரெட்டிஷ் போடுறதுக்கு, does it shows that it's angry face or yes, correct understanding. So Jesus is a pure person, he has a white dress, and the vision long correct. இப்போ ஒரு விஷயமா வராரு, he is on a job. எப்படி கிராஸுக்கு he came on with a purpose, ஹம்பிளா crown எல்லாம் விட்டுட்டு, தன்னுடைய ஹெவன்லி அபோர்டை விட்டுட்டு, ஏர்த்ல மனுஷனா பிறந்து
குட்டி பையனாட்டம் இருந்து வளர்ந்து மற்றவங்க தொல்லை பண்றதெல்லாம் கேட்டு கலாட்டா நார்மல் மேனா எவ்வளோ ஒரு கஷ்டமான ரோல் காட் டு லெட் கோ அண்ட் என்டர் கிரியேஷன், ரைட்? ஜஸ்ட் ஐ மீன் இஃப் யூ திங்க் ஆஃப் இட், இட் இஸ் மைண்ட் பாக்லிங். அந்த ட்ரீ Yeah. கிரியேட் பண்ண காட் இஸ் ஹாப்பி டு ஹேங் ஆன் அ வுடன் கிராஸ். This is like Mm. simply unimaginable, but that's what Jesus did, right? So அந்த ரோல் எடுக்கும்போது how he did, அதே மாதிரி when he is going to come to rule earth, he's coming on a purpose. Now he is judgmental. நிறைய வசனம் இருக்கு, he will rule with a rod of iron. இங்கிலீஷ் பைபிள் அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கா? he'll rule with a rod of Mm. iron இருக்கும். நிறைய இடத்துல ரிப்பீட் Yes. ஆகும். Yes. Psalm 2ல இருக்கு, which will be repeated many times in New Testament. Revelation it is repeated again, because he is not a gentle ruler, he's a strong ruler. அப்போ எல்லாரையும் வந்து தயவு செய்து எங்க கிங்டம்க்கு வரீங்களா, அந்த மோடு கிடையாது. அடிச்சு Mm. தகர்த்து இது என் கிங்டம் அப்படின்னு சொல்ற டைம். So at that time he is not like a lamb, he is like a lion. His dress is like soaked in blood, it doesn't matter. Yeah, so that time he is in a different role. And the understanding that John is trying to explain in that imagery. And the நமக்கு மனசுல அது வரணும், அந்த இமேஜ் வரணும், right? அந்த So the appearance itself, it's symbolizing two different phases. correct, absolutely. Mm. He always had ரெண்டு கம்மிங்லயும் ரெண்டு different imagery இருக்கும். God is God, but first comingல he came like a lamb, next coming it is like a lion. First coming he was very humble, next time he'll be majestic. First time on a donkey, next time on a horse. First time as a carpenter's son, next time with clothes soaked in blood. You get that? First time not to rule, second time to rule. Yeah. நெபுகாத்நேசர் ஒரு ட்ரீம் பார்ப்பார், ஒரு மெட்டல் ஸ்டாச்சு ட்ரீம், அண்ட் டேனியல் அதை புரிய வைப்பார். யா, நெபுகாத்நேசர் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டிவா பிடிச்சிட்டு போன டேனியல் கிட்ட இந்த ட்ரீமோட மீனிங் கேட்குறாரு. ஹீல் எக்ஸ்பிளைன். என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு? கோல்டன் ஹெட் வந்து பாபிலோனியன் எம்பையர், அதுக்கப்புறம் வர்றது பர்ஷியன் எம்பையர், அதுக்கப்புறம் கிரீக் எம்பையர், அதுக்கப்புறம் ரோமன் எம்பையர், அதெல்லாம் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு ஒரு கல் வந்து அது மேல விழுந்து எல்லாம் உடஞ்சு போயிடும். அது ஞாபகம் இருக்கா? இஃப் தெரியாதுன்னா எடுத்துக்கோங்களேன், டேனியல் 2, because that's a prophecy again. Daniel 2 எடுங்க, நானும் திறந்துக்கிறேன். So I'll tell the verse correctly. 34. Okay. Daniel 2 அந்த 2ல தானே அந்த ட்ரீம் 34. அதுல அந்த கல்லு பெருசாகி யார் கையும் படாத வாசிங்கம்மா, if you have taken the verse. வாசிப்பா. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இது ட்ரீம்ல வந்தது. அந்த ட்ரீமோடைய மீனிங் பாருங்க. கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி I'll tell you where it is. 44 பாருங்க. அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். இது எந்த ராஜ்யம்? ஜீசஸோட ராஜ்யம். மற்ற எல்லா கிங்டமும் அழிஞ்சு போயிடும். தட் இஸ் த ஹோல், அந்த ட்ரீமோட மீனிங்கே அதுதான். பாபிலோன் போயிடுச்சு, பர்ஷியா போயிடும், ரோம ராஜ்யம் போயிடும், களிமண்ணும் இதுவும் கலந்து இருக்கிற மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். ஏன்? கல் ஒன்று வந்து அடிக்கும். எப்பவுமே கல், ராக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ் இல்ல? ஆல்வேஸ் ராக் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜீசஸ். ஸோ ராக் வில் கம், hit everything, all kingdoms are gone, kingdom of God will remain forever. Very clear, no doubt.
இந்த கிங்டம் வரப்போதே அந்த கிங்டம் தான் அது. இந்த ரத்தத்துல தோய்த்து குதிரையில வராரே கிங் ஆஃப் கிங்ஸ் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், அதுதான் அந்த கல்லும். நைஸ் நோ, சூப்பர் நோ. ஸோ இந்த ஜேக்கபோட ப்ராமிஸும் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, நம்ம ஃபியூச்சரில் ஃபுல்ஃபில் ஆகும் பை த காட்ஸ் கிரேஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து ஜூடா வழியா வந்த மெசையானிக் ப்ராமிஸ். நம்ம ஷைலோ மட்டும் பற்றி யோசிச்சோம்னா ஜூடா கோத்திரம் நல்லா இருப்பாங்க, கிங்ஸ் எல்லாம் உங்கள் ராஜ்யத்தில் வருவாங்க, அது ஜூடா கோத்திரத்துக்கு. அப்புறம் அப்படியே ஷைலோக்கு வந்து ஷைலோட ராஜ்யத்தை பற்றி பார்த்தோம்ல. ஸோ ப்ராஸ்பரஸாக இருப்பாங்க, லயன் மாதிரி இருப்பாங்க, கிங் அண்ட் ஜட்ஜார் இருப்பாரு அப்படின்னு அந்த ஷைலோ பற்றி ஃபோக்கஸ் வந்துருச்சு. ஸோ ஜெனசிஸ் 3:15 கொடுத்த ப்ராமிஸ் நோவா வழியா வந்து ஏப்ரஹாம்க்கு கிடைச்சது. ஒண்ணுமே தெரியாது, இந்த மெசையாவுடைய குவாலிட்டிஸ் தெரியாது. மெசையா வரப்போறாருன்னு தெரியும், உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நன்மை உண்டுன்னு தெரியும், அது ஒரு பிளெஸ்ஸிங்கான ஒரு மெசையான்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும். நம்மளை டெலிவர் பண்ண போறாரு. ஆடம் ஈவுக்கு தெரிஞ்சது, நம்மளை திரும்ப கடவுள்கிட்ட கூப்பிட்டு போயிடுவாரு, சேட்டனை ஒழிச்சிருவாரு. இந்த 2 பாயிண்ட் தான் தெரியும். தே டோன்ட் நோ எனிதிங் மோர், நத்திங் மோர். 4000 இயர்ஸ் பிஃபோர் ஜீசஸ்ல இருந்து இப்போ 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஏப்ரஹாம் காலம், ஜேக்கப் காலம், ஜூடா காலம் வந்துருச்சு. இது நம்ம லைன்ல 1000 கிட்ட வந்துருச்சு. நோ, இட் இஸ் ஸ்டில் க்ளோஸ் டு ஏப்ரஹாம். இல்லை 3வது தலைமுறை தானே. ஸோ 2000 சம்திங்ல நடக்குது இந்த கதையெல்லாம். ஸோ 2000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தெரியும். என்ன தெரியும்? ராஜா மாதிரி அவரு, இல்லை சிங்கம் மாதிரி அவரு. அவர் வந்து ரூல் பண்ணும்போது நல்லா இருப்போம் எல்லாரும் நம்ம. This is their promise they are holding to. In fact, the Jews were so sure இந்த மாதிரி யூதா கோத்திரத்துல ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் வருவாருன்றத so sure they were waiting. They missed the servant like submitting lamb like Jesus-அ விட்டுட்டாங்க, கோட்டையே விட்டுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த இயர் 0ல நடந்த விஷயமே தெரியாது. செகண்ட் கம்மிங்ல ஜீசஸ் வருவாரே, அப்போ அவங்க இதான் எங்க மெசையான்னு சொல்லுவாங்க. கரெக்டா? they'll say, oh yeah, we were waiting for him அப்படின்னு சொல்லுவாங்க. because he will rule from Jerusalem. அவரு ராஜரீகம் கிங் கிரவுனை வைக்கிறதுக்கு உரியவர், ஜூடா கோத்திரத்துல அந்த லைன்ல வந்தவர். so he is eligible to be the king. he will rule from Jerusalem, right? and prosperous-ஆ இருக்கும், பவர்ஃபுல்லா இருப்பாரு, எனிமி கிங்டம்ஸ்லாம் இருக்காது. கரெக்ட் இல்ல? So the Jews are waiting for this king. We are also waiting for that type of king, okay, where we will rule along with him. So 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுத்திருக்காரு இந்த மெசையா பத்தி. ஆல்ரைட்டா? இனிமேல் we will continue with future messages. எப்படி கடவுள் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துட்டு வராரு மெசையா பத்தின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ பிரைஸ் காட் ஃபார் டுடே. ஜெர்மன் இல்லாம வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா I'll pray. சிஸ்டர் ரொம்ப ஃபைன் மெசேஜ். எனக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த இப்ப ஆதியாகமம் தான் முடிச்சு இன்னைக்கு யாத்ராகமம் 1 பைபிள் ரீடிங் ப்ரோக்ராம் 400 டேஸ்ல இருக்கிறேன். ஓகே. இப்ப வந்து இத வந்து நான் படிச்சது நேத்து படிச்ச இதுல இருந்து நீங்க இது பண்ணீங்க, ரொம்ப நல்ல. நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். அதுவும் வந்து நோவா ஃபேமிலி மட்டும் ஏன் காப்பாற்றப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப அருமை. ஆப்ரஹாம் வழியா வந்து ஜீசஸ் வருவாருங்கிறதுக்காக அவருடைய இது பண்ணது. அப்புறம் அந்த சிஸ்டர் கேட்ட டவுட்ஸ் ஏன் அவங்கள மட்டும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துனீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் காட், தேங்க் காட். சந்தோஷம். ஆமா, இனிமே we'll continue into that Moses period. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I mean, this is Bible. Bible is amazing and interesting. நான் பேசதான் சரி பைபிள்ல தான் சொல்றேன். God's word is amazing. Yeah, that is very talented to compare the New Testament along with Old Testament and the connectivity, the entire thread. ஒரு நூடுல்ஸ் மாதிரி இருந்து நம்மளுக்கு விளங்காததெல்லாம் ஒவ்வொரு வசனத்தின் மூலியமா வந்துட்டு அதை ப்ரூஃப் பண்ணி புரிய வைக்கிறது. It's amazing. God's grace. God bless you and take it more and use you more, Pamela. Thanks for all the clarification and we expect more to come from you. Yeah, God's and grace. God bless this session and bless you. Happy to do. ஆமா, கடவுள் ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். சரிப்பா.
ஜெபம் பண்ணிடலாமா? ஓகேம்மா. சரி. Loving Heavenly Father, thank you, precious Lord, for selecting us, choosing us, and bringing us together here, Father, at your feet. Lord, you're an amazing God. You're a faithful God. You're a good God. You're a loving God. You're a God who has been providing for us, who has been protecting us, sustaining us, Father God. Lord, we trust you. We love you. We adore you, Father. We want to submit all our lives, every talent, every little blessing you have given us, every good thing which you have given us back to you, Father God, so that every good thing is used to bring glory to you, Lord. Every opportunity, every moment in time, all our health, our body, all our elements which we have, Father God, we give all of them back to you, Father God. Help us, Father, to submit our desires down and at your feet, so that your will is done, your purpose is established, what you want in your big plan in our little life, Lord, let it happen. It is such a blessing, Father, to be of service to you, to humbly submit to you, and to work for your kingdom, Father God. Take our lives, take our hearts, Father God. May they be a pleasing sacrifice for you. We offer our own, all that you have given us, Father, back at your hands. Lord, take this time. Let every word which has fallen in our hearts, Father God, bear fruit. Help us, Father, to share it with others, Father God, so that your name is glorified further and further. Let your name be raised in our hearts, in our lives, among our friends, among our colleagues. Let everyone know that you are God and you are a holy God, and your name is to be maintained holy, and you deserve, you are worthy to be worshipped, Father God. Help us, Father, to be useful servants for your kingdom. In Jesus' wonderful name I ask. Amen. Amen. Thank you, people. இன்னைக்கு ரொம்ப நேரம் இழுத்துட்டேனோ? தேங்க்யூம்மா. நோ ப்ராப்ளம்மா. இல்ல லேட்டா இல்ல தானே it was ஆரம்பிச்சோம். very interesting, Akka. It was very interesting. Yeah.